புதிய விசாவில் சவுதி அரேபியாவிற்கு வந்த கேரளத்தைச் சேர்ந்த ஒருவர் விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் தற்போது வெளிவந்துள்ளது. முன்பு ஓமனில் பணிபுரிந்த இவர் புதிய விசாவில் சவுதி அரேபியா வந்தபோது குடிவரவுத்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் தற்போது சவுதி அரேபியாவிற்குள் நுழைய முடியவில்லை என்பது தெரியவந்தது. அவர் முன்பு ஓமனில் பணிபுரிந்து அங்கு தனது வேலையை விட்டுவிட்டு இந்தியாவிற்கு சென்றுள்ளார். பின்னர் சவுதி அரேபியாவிற்கு புதிய வேலை விசாவில் இந்தியாவிலிருந்து புறப்பட்டுள்ளார். விமானம் சவுதி அரேபியாவில் தரையிறங்க வேண்டியிருந்த பிறகும் நீண்ட நேரம் அவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்காததால் அவரது குடும்பத்தினர் தமாம் பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர் ஒருவரை தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளனர். விசாரணையில் விமானம் சரியான நேரத்தில் தரையிறங்கியது தெளிவாகியது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு தெரிந்த காவல்துறையினருடன் இணைந்து நடத்திய விசாரணையில் சம்பந்தப்பட்ட நபர் விமானத்தில் இருந்தார் என்பதும், ஆனால் அவரால் சவுதி அரேபியாவிற்குள் நுழைய முடியவில்லை என்பதும் தெரியவந்தது. அவர் ஏற்கனவே ஓமனில் பணிபுரிந்த போது அங்கு அவரது முந்தைய பணி தொடர்பான கடுமையான வழக்கை எதிர்கொண்டு வந்துள்ளார் என்பதும், அந்த வழக்கு காரணமாக அவர் தற்போது சவுதி அரேபியாவிற்குள் நுழைய முடியவில்லை என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தற்போது GCC நாடுகளுக்கு இடையே பல விஷயங்கள் இணைக்கப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக இதுபோன்ற வழக்குகள் குறித்த தகவல்கள் ஒவ்வொரு நாடுகளும் பரிமாறிக்கொள்கின்றன. விரைவில் அனைத்து GCC நாடுகளும் இடையிலான அனைத்து தரவுகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுவதால் இதுபோன்ற பிரச்சினைகள் அதிகரிக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளில் ஏதாவது பிரச்சினைகளோடு இந்தியாவிற்கு சென்றால் வேறு ஒரு நாட்டிற்கு வரும்போது அது சம்பந்தமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதும் இந்த செய்தியின் மூலம் தெரிகின்றது. மேலும் புதிய விசாவில் வேறொரு நாட்டிற்கு பயணம் செய்யும் போது முந்தைய வழக்குகள் அல்லது தடைகள் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்து வழக்குகளின் தன்மையை புரிந்து கொண்ட பிறகு பயணங்களை தொடங்குவதும் சிறந்ததாகும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.